ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிரேப்ஸ் கொடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டு வச்சுருக்கு. இந்த பாருங்கள், பூத்துருக்கு. இது நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், கிரேப்ஸ் நல்லா கொடி மாதிரி பந்தல் போட்டு தானே வைப்பாங்க, இவங்க ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது என்னென்னா, நாங்கள் இந்த கொடியை நாங்கள் வெட்டிட்டோம் ஃபுல்லாக. பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செடியை ஃபுல்லாக வெட்டிட்டோம். இது செகண்ட் அதிலேருந்து முளைச்சி மறுபடியும் வந்துச்சு. சரி, இந்த தாட்டி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க, அதனாலலாம் ஒன்றும் பாம்பு வந்திருக்காது, வேறு ஏதாவது ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் திருப்பியும் தழுத்து வந்ததை நாங்கள் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. சரி, பார்த்துக்கலாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த தடவை முளைச்சி அதிலேருந்து தழைஞ்சி வந்தது ஃபுல்லாக மொட்டு பூவு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிட்ருக்குது. இதை பந்தல் போடணும்னு நாங்கள் நினைக்கல. காய்க்காதுன்னு நினச்சோம். ஆக்சுவலாக இது வச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்களுக்கு தெரியல, 2 வருஷம் ஆகும் திராட்சை காய்க்கிறதுக்குன்னு சொன்னாங்க நர்சரியில் போய் நாங்கள் கேட்டப்போ. எங்களுக்கு தெரியல. சரி, சும்மா இருக்கட்டும், நல்லா க்ரீனிஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருந்தேன். சடன் சர்ப்ரைஸாக போய் பார்க்குறப்ப பூத்திருந்தது. சரி, காய்க்குமான்னு பார்த்தா இந்த தடவை கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. ஏன் எங்கள் வீட்டு மாடியெல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் விடாமல் ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வீட்டு ஃப்ரண்ட்டில் அது வந்தது. அப்படி சீரியல் பல்பு தொங்குற மாதிரி கொத்து கொத்தாக கிடந்தது. எங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. இதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமும் போடலை, எதுவுமே பண்ணல. அது சும்மா வச்சுருந்தோம். எல்லா செடிக்கு மாதிரி தான் தண்ணி விட்டது. தரையில் தான் வச்சுருந்தோம். எல்லா செடி மாதிரி தான் தண்ணி விட்டு அப்படி சும்மா ரேண்டமாக எல்லாத்தையும் போல் தான் பார்த்துக்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா, அந்த வேர் போகுது தெரியுதா உங்களுக்கு? அந்த தண்டு கீழே, ஸ்டெம்மு கீழே போகுது பாருங்கள். அது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி காய்க்கும்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, நாங்கள் அதை ஃபுல்லாக கொடி மாதிரி படுத்தவும் இல்லை, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவும் இல்லை. எனதனம் தான் கிடக்குது. ஆனாலும் அதுலேருந்து எங்களுக்கு காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா, ஸ்டெம்மு தெரியும். இதுதான் அதோட மெயின் ரூட் இங்கே தான் இருக்குது. இதில் கூட நாங்கள் கிளைய ஒடிச்சு விட்ருக்கோம். அந்த கிளைய ஒடிச்சதுலேருந்து வரக்கூடிய தளிர் மொட்டு வச்சு வந்திருக்கு. பார்க்க நல்லா இருந்தது எங்களுக்கு. ஆனால் இது எப்போ விளைஞ்சு பழுக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதை பற்றி இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திராட்சை காய்ச்சதுலேருந்து எத்தனை நாளுக்கு பிறகு அது நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.